ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை பொன்னான புதனில் உன் வீட்டில் அதிசயமும் பல அற்புதங்களும் நடக்கப் போகிறது. ஆம், கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்ல வேண்டாம் என் செல்லமே. அப்பொழுதுதான் கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப்பார். அதே இடத்தில் உனக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும். அதேபோல்தான் மனிதன் துன்பப்படாமல் தன்னையே மறு உருவாக்கம் செய்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவன் துன்பப்படுவதற்கு முன் வெறும் கல்லாகவும் துயரங்களுக்கு பின் மீண்டும் தன்னைத்தானே உருவாக்கி கொள்வதில் சிற்பியாகவும் இருக்கின்றார். ஆகையால் எல்லாம் போய்விட்டது என்று சோர்ந்து போய் விட வேண்டாம் என் செல்லமே. எந்த மனிதனாலும் வெல்ல முடியாத மன வலிமை இருக்கிறது. அதை மூலதனமாக வைத்து உழைத்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் என் செல்லமே. அதேபோல்தான் இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் எல்லோரும் எண்ணுவது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அதிர்ஷ்டம் வேண்டும் என்பதுதான். வெற்றி என்பது அவர்கள் கையில் வந்து விழும் என்று கனவு காண்கிறார்கள். அது பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீர் போன்றதுதான். நாம் சிறிய வயதில் காணும் வலிமையான கனவுகளும் நம் வாழ்வில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் வலிமை வாய்ந்தவை. ஆகவே தொடர்ந்து ஏற்பட்ட தோல்விகளால் அதன் மீது நம்பிக்கையின்மையும் சரியான முயற்சி இல்லாமல் கைவிட்டு விடுவோம். கடின உழைப்பின் மூலமாகவே பல சவால்களை சமாளித்து அவரவர் கனவுகளுக்கு உயிர் கொடுத்து தொடர்ந்து விடாமுயற்சி செய்து வந்தால் மட்டுமே உனக்கான வாழ்க்கையில் வெற்றி பெற சரியான வழியாகும் என் செல்லமே. ஆகவே மன வலியும் லட்சிய கனவும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லை என்றால் எவ்வளவு திறமை இருந்தாலும் வெற்றி பெறுவது கடினம். அதேபோல்தான் பாதைகள் எப்போதும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை. அங்கே நீ எடுக்கும் முயற்சிதான் உனது வெற்றியை தீர்மானிக்கும். நீ முன்னேறும் நேரம் பார்த்து முட்களை பாதையில் வீச பலர் வருவார்கள். அதை கண்டு மிரளாது உனது பயணத்தை தொடர்ந்தால் உனக்கான வெற்றியை நிச்சயம் அடையலாம். ஒவ்வொரு பிரச்சனையும் பல சிக்கல்களைப் போலத்தான் இருக்கும். சிறிது நேரம் காத்திருந்து அதை பக்குவமாக அந்த சிக்கல்களை மெதுவாக எடுத்துவிட்டால் நீ அழகான பாதையில் பயணிக்கலாம். வாழ்க்கை பிரச்சனைகள் மட்டும் கொடுப்பதில்லை, பிரச்சனைகளை கடந்து செல்லும் வழியையும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. கவனத்துடன் கையாளு என் செல்லமே. வாழுகின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறொன்று தேட வேண்டாம். அது வேதனையாகத்தான் இருக்கும். நிம்மதி என்பது இருப்பதில் திருப்திப்படுவது தானே தவிர இல்லாததிலும் இழந்ததிலும் தேடுவதில்லை. சமுதாயத்தில் நல்லவர்களை தேடாதே, மாறாக நீ நல்லவர்களாக இரு. சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கிடைத்ததை சிறந்ததாக்குபவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பெரிதாக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஏமாற்றத்தில் மூழ்கி தவிக்கவும் வேண்டாம். ஆம் செல்லமே, அந்தந்த நேரத்தில் சிறு சிறு சந்தோஷங்களை அனுபவித்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். அதுவே உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. பெரும்பாலான அன்பு ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டு பின் பிரமிக்கப்பட்டு கடைசியில் மனசாட்சியை இன்று புறக்கணிக்கப்படுகிறது. இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணையில்லாத போதுதான் தெரியும் அன்பின் அருமையும் தனிமையின் கொடுமையும். உன்கிட்ட சொன்னால் நீ சந்தோஷப்படுவீர் என்று பகிரப்படும் மகிழ்ச்சிகளிலும் உன்கிட்ட சொன்னால் நீ சரியாகி விடுவாய் என்று பகிரப்படும் துயரங்களிலும் நிறைந்திருக்கிறது அன்பு. ஆகவே அன்பை பரிமாற இரத்த பந்தம் தேவையில்லை. நல்ல எண்ணம் இருந்தால் நமக்கு கிடைப்பதெல்லாம் நமக்கான உறவுகள் தான் என் செல்லமே. அதேபோல்தான் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள் நிர்பந்தங்கள் என்று ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அதை எல்லாவற்றையும் தாண்டி வருவதுதான் உன் மனதைரியம். உன்னால் இது முடியும், உன்னால் முடியாது என நினைத்து அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய். அதற்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய் என் செல்லமே. உனக்கான லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது. அம்பு திசை மாறி செல்லாது. அதே போலவதான் உன் லட்சியமும். அதை நீ நோக்கி நீ செய்யும் முயற்சிகள். இது உன் சாயப்பாவின் வார்த்தை. உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இருக்கும். அதற்காக நீ எதற்கும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன்.
நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் என் செல்லமே. உன்னில் எப்போதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வையும் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிவேன். இதோ உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது, உன் அழுகையில் என் கண்ணீரும், உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது என் செல்லமே. இதற்கு மேல் உன் மேல் நான் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே, நல்ல வழியில் மாற்றத்தான் என் செல்லமே. அதேபோல்தான் நான் சொல்வது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமல்ல. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என் செல்லமே. அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா? உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம், துரோகம், வஞ்சகம், ஏழ்மை, இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய். சரிதானே? உன் மனதில் இருப்பதை நன்கு அறிவேன் உன் சாயப்பா. உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பதை எப்படி என்று யோசித்து யோசித்து நீ என் செல்ல பிள்ளை தூக்கம் வராமல் தவிக்கிறாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும், கைவிட்டது போலவும், எப்பொழுதுமே இருந்தது போலவும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே இருந்தும் பல பேர் இருந்தும் நீ அனாதை போல் இருந்து உணர்கிறாய். அனைத்தையும் நான் அறிவேன். இதோ உனது மனம் எதிரைக்கெதிரே பல சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் தான் நீ இருக்கிறாய். உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான், இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு. இது திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. அது உன்னுடைய கர்ம வினைகளின்படி அது தளர்த்திவிடும். எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உன் கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனிபோல் உருகி கரைய வைத்து கொண்டிருக்கும். இதோ அப்பொழுது என் பல லீலைகளை உணர்வாய். உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று மட்டும் வருந்து விடாதே. உயிருக்கூறாய் நான் இருக்கிறேன் என் செல்லமே. பயப்பட வேண்டாம். அதுபோல் வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என்று யோசித்து கஷ்டங்களையும் துயரங்களையும் கடந்து வா என் செல்லமே. நான் உன்னை வழி நடத்தி செல்கிறேன். கவலை வேண்டாம். என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. நீ அதை அனுபவிக்கப் போகிறாய். உனது துயரங்கள் நீங்க போகிறது. மகிழ்ச்சியாக இரு. இதோ உனது கஷ்டங்கள் எல்லாம் விலகி நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே. நாளை பொன்னான புதனில் உன் வீட்டில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். இதை கேட்ட நொடியில் நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.